எந்த ஒருவரும் சக மனிதர்களிடம் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த படைப்பில் சில தவறான சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நாங்கள் பயன்படுத்தும் சொற்கள் உங்களை காயப்படுத்தினாலோ அல்லது காயப்படுத்துவதாக நீங்கள் உணர்ந்தாலோ அதற்கு நாங்கள் எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நோக்கம் புரிந்தால் இந்த ஆக்கமும் உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறோம். பொறுத்தருள்க. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும். இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும். வாழ்க்கையில் முதல்ல ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர் சந்தோஷத்துக்காக குடிக்கிறான், பல பேர் துக்கத்துக்காக குடிக்கிறான். ஆனால் நான் விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன்டா. எதுக்குடா அப்படி பண்ண? வாட் ரீசன்? வாட் இஸ் த ரீசன் மை லைஃப்? உன்னை தாண்டா ஒத்த கடவுளே, எங்கடா இருக்க? என்ன மைத்துடா படைச்ச உம்மளே கூதி பண்ண. நீ மட்டும் என் கையில கிடைச்ச அப்படியே கொத் கோமல கொத்த கொட்டுறா. மகனே மகனே, யாரியா நீ? நான் தான் கடவுள். கடவுளா? இருக்கிற காண்டில் என் மேல ஏதாவது சொல்லிட போறேன். போயா. மகனே, வன்முறை எதற்கும் தீர்வாகாது. இப்போ எதுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ற? யாரா நீ? நான் தான் சொன்னேனே கடவுள் என்று. நீதானப்பா காதில் இரத்தம் வரும்படி கடுமையான சொற்களால் என்னை அபிஷேகம் செய்தாய். மேலும் என்னை கொண்டு விடுவதாய் கொலை மிரட்டல் கூட விடுத்தாயே. ஆடிங்கொய்யால. சரி, கடவுள்லாம் இங்கே நிறையா இருக்கு. நீ எந்த பிரிவில் வர்ற? மதங்களும் சாதிகளும் பிரிவுகளும் நீங்கள் உண்டாக்கியது. எனக்கு அனைவரும் சமம். பார்த்தா நீ என்ன சரக்கு அடிச்சிருக்கியோ அதில் ஒரு கட்டிங்காவது எனக்கு வாங்கிட்டு வாடா. நல்ல பாலிசாக பேசுகிறடா நீ. நீ தான் கடவுள்னு சொன்னால் நம்புறதுக்கு நான் என்ன முட்டா பயலா? புறா, அது உனக்கானது. பேய் இருக்குன்னு சொன்னா நம்புற இந்த மக்கள் கடவுளே நேரில் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. இங்க சாவுக்கு சான்றிதழ் வாங்கணும்னா கூட அந்த பொணமே எழுந்து வந்து சாட்சி சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு. டேய், நீ ஓரளவுக்கு பேசுறடா. உங்ககிட்ட என்னமோ பெருசா இருக்கு. ஆனால் நான் கேட்குற மூளை இல்லை மச்சி. எனக்கு நிறையா பிரச்சனை இருக்கு மச்சி. உனக்கு நான் என்னப்பா குறை வைத்தேன்? ஏன் இப்படி அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறாய்? பேசுவேண்டா கமாலா, பேசுவேண்டா. அவளை காயம் இருக்குடா உள்ளுக்குள்ள. 3 வருஷமா ஒரு பிள்ளைய சின்சியராக லவ் பண்ணு. அவ திரும்பி கூட பார்க்குறையா? அது உனக்கு குறையா தெரிலையா? ஆஃபீஸில் ராப்போல உழைக்கிறது நான்,
நல்ல பேர் இன்னொருத்தன் வாங்கிட்டு போகிறான்டா, அது உனக்கு குறையா தெரியலையா? காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக எங்கள் அப்பா அம்மாவை விட்டு சொந்த பந்தெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்களே, அது உனக்கு குறையா தெரியலையா? நான் பிறந்த உடனே எங்கள் அம்மாவை பறிச்சிட்டியடா, இதெல்லாம் உனக்கு குறையா தெரியலையாடா? பார்த்தா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. எப்போ வரும்? அந்த நேரத்திற்காக நீ காத்திரு மகனே. இந்த கூதி புண்டைய சொல்றதுதான் கடவுள் புண்டைன்னு நீங்க வந்தியா? பார்த்தா கண்ணு முன்னாடி நிக்காதரா, கடவுளாம்ல கடவுளே, போடா. நாம் எதையும் பேசலாம், அது அடுத்தவர் மனதை புண்படுத்தக்கூடாது. நீ பேசியது தவறு என்று உணரும் காலம் வரும். அதை நீ உணர்வதற்காக உனக்கு ஒரு வரமும் ஒரு சாபமும் தருகிறேன். அடுத்த 24 மணி நேரத்தில் நீ குறையாக முறையிட்ட எல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கும். இது என் வரம். அதே நேரம் நாளை ஒரு நாள் மட்டும் நீ யாரிடம் பேசினாலும் கெட்ட வார்த்தையும் சேர்ந்தே வரும். இது என் சாபம். சாரி மிஸ்டர் விஜய், ஒரு நிமிஷம். நான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸாக உங்களை பார்த்துட்ருக்கேன். உங்களோட கேரக்டர், உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட சின்சியாரிட்டி, உங்களோட பிஹேவியர், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட கேரிங்னஸ், இதெல்லாம் பார்த்து உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எனக்கு மற்றவங்க மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் திஸ் வே. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ஃபுல்லாக என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஐ நீட் யூ. அது தேவடியா? இத சொல்றதுக்கு இவ்வளவு நாளாடி? கோத்தா ஐ லவ் யூ டி, லவ் யூ டி, கோத்தா ஐ லவ் யூ டி, லவ் யூ டி. என் மூஞ்சில முழிக்காத. ஐயோ, அப்ப சூத்துல முழிக்கவா? என்ன மாப்பிள்ள, பயங்கர ஜாலியா இருக்க போல. ஆபீஸ்ல காசிப்பே இல்லாம போரிங்கா இருந்துச்சு. நீ ஒருத்தான கண்டென்ட் கொடுத்து ஆபீஸ்ல செம்ம வைரல், செம்ம ட்ரெண்டிங். எம்டி உன்னை கூப்பிடுறாரு, ஆப் ரெடியா இருக்கு. எஸ் மிஸ்டர் விஜய், வாங்க வாங்க. மிஸ்டர் விஜய், நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் உங்களை ஜிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விஜய். சூப்பர் மச்சி. சார், அவர் நம்ம கம்பெனிக்காக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ நோ வெரி வெல். பட் ஜிஎம் பொசிஷன், ஹவு இஸ் இட் பாசிபிள் சார்? சார், நியாயமாக பார்த்தா மிஸ்டர் ராம் தானே இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். தேங்க்ஸ் வெற்றி. யார் எலிஜிபிள் இல்லைன்னு மிஸ்டர் ராமுக்கு நல்லாவே தெரியும். மை செல்ஃப். கரெக்ட் மிஸ்டர் ராம்? சாரி சார். Excuse me, sir. Sorry for the interruption. I have a question. எஸ். மிஸ்டர் விஜய், ஆஃபீஸில் யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும், யார் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நம்ம கம்பெனி அடுத்து என்னென்ன ப்ராஜெக்டை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மிஸ்டர் சுதீப் சார், நீங்கள் ப்ரொடக்ஷன் செக்டரை பற்றி சொல்லுங்கள்.
மிஸ்டர் லாரன்ஸ் சார். நீங்கள் சேல்ஸ். எஸ் சார். மிஸ்டர் மணி நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் மை ப்ளஷர் சார். சைன் இட். என்ன மிஸ்டர் விஜய், நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. கலக்கிட்டடா புண்டாமனே. வாட் மீ பூமா மீ தேங்க்ஸ் ஆ சுன்னி. சாரி புண்டாமனே, சாரிடா. Get out of here. வாடா. என்ன பார்க்குற? எல்லாம் நம்ம சொந்த பந்தம் தான். இது என் அண்ணன், இது அண்ணி, இது உன் தாய் மாமா. வணக்கம் மாப்பிள்ள. அது அவங்க சம்சாரம், அது 2 பசங்க. வாங்க தம்பி. ஒரு கல்யாணத்தில் பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்தில் சேரணும்னு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். அது மாப்பிள்ள, ஏதோ நடந்து போச்சு. என்னோட வீண் பிடிவாதத்தால் என் தங்கச்சி, அதான் உங்கள் அம்மாவை இழந்துட்டோம். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நீங்களும் மன்னிச்சிருங்க மச்சான். அதனால தான் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கலான்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். நீங்கள் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? என்ன மச்சான், தங்கச்சியை கட்டிக்கிறியா? என்ன மாப்பிள்ள, நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. அது தேவடியா? இத சொல்றதுக்கு இவ்வளவு நாளாடி? கலக்கிட்டடா புண்டாமனே. வாட் தேங்க்ஸ் ஆ சுன்னி. தம்பி, நாங்க யாரும் கட்டாயப்படுத்தல, சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். விடுங்க, நம்ம வந்தது மச்சானுக்கு பிடிக்கல போல, நம்ம கிளம்பலாம். அட விடு மச்சான், இவ்வளோ தூரம் வந்தவங்கள வான்னு கூப்பிட மனசு வரல. அப்புறம் எல்லாரையும் வாங்கலன்னா சொல்லண்டா. ஏன் தம்பி, நாங்க சோத்துக்கு வழி இல்லாம எங்க வந்திருக்கோம். ஏய் கிளம்புடி. ஏய் வாடா. இருங்க. ஏய் அவங்க உட்கார சொல்லண்டா. ஏன்டா ஒன்றும் பேசாம செலவாரு நிற்கிற? டேய் போ. டேய் சூத்த முடி, நான் சொல்றது கேளுங்கடா. சுண்டிங்களா? டேய் போடுங்களா. டேய் சொல்றது கேளுங்கடா. இருங்கடா போடுங்களா. யாரை பார்த்து என்ன பார்த்து பேசுற? உட்காருங்கடா. இருடா. ஏய் வாடி. வேணாம் போகாதீங்க. அடியே தேவடியா போகாதடி. வச்சுக்கிறேன்டா. அடியே அத்தை தேவடியா சொல்லுடி. கலட்டு கூது நீயாவது நில்லுடி. ரொம்ப நல்ல வண்டி. காலவள ரெண்டு நில்லுடி. உன்னை கண்ணுகளாக பாத்து ப்ளீஸ் நம்புடி. நான் டீசல் ஆன வண்டி. நான் டீசல் ஆன வண்டி. ஐயோ அடியே கோத்த. சந்தோஷம்டா தம்பி, ரொம்ப சந்தோஷம். வீடு தேடி வந்தவங்களுக்கு உன் பையனை வச்சு அடிவேறு குளிர நல்ல விருந்து வச்சுட்டா. நல்லா இருங்கடா. புண்டாமைங்களா சொல்றத கேளுங்கடா. போகாதீங்கடா. புண்டைங்களா. டேய் சுண்டிங்களா. டேய் சுண்டி மேங்கடா. நாம் எதையும் பேசலாம், அது அடுத்தவர் மனதை புண்படுத்தக்கூடாது. நீ பேசியது தவறு என்று உணரும் காலம் வரும். கடவுளிடம் பயபக்தியாயிருக்கும் நாம் சக மனிதர்களிடம் பேசும்போது சாக்கடையில் கல் வீசுவது போல் வார்த்தைகளை வீசிவிடுகிறோம். கடவுளோ மனிதனோ, வார்த்தைகளிடம் எச்சரிக்கையாயிருங்கள். வாழ்க்கையை தீர்மானிப்பது வார்த்தைதான்.
வார்த்தைகளை நாம் தவறவிட்டால் வாழ்க்கையும் நம்மை தவறவிடும். வார்த்தைகள் நம் வாழ்வின் வரங்கள், அதை சாபமாக்கி விடாதீர்கள்.